ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா ரெசிபி தான். ஸோ 3/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலி, ஸோ நிறைய எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நாங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தோம் அன்றைக்கி எங்கள் வீட்டில். ஸோ அந்த வாட்டரையே ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. நீங்கள் வேறு எந்த ஸ்டாக் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பூரி மாவுக்கு மட்டும் நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது, கம்மியாக தண்ணி ஊற்றி பட் சாஃப்டாக பிசையணும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டுட்டு சால்ட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி எப்பயும் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு 4 விசில்ஸ் விட்டுக்கிட்டேன். மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், இல்லைனா பூரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மசாலாவுக்கு ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். அடுத்தது அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உருளைக்கிழங்கு வேக வச்ச அந்த தண்ணியவே குழம்புக்கும் ஊற்றிக்கிட்டேன், அப்போ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அடுத்தது நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இந்த குழம்பு கூடயே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடணும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் கல்லுப்பும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்க போகுது. அடுத்தது கலந்து வச்சுருந்த அந்த கடலை மாவு மிக்ஸையுமே கொதிச்ச குழம்பு கூட சேர்த்துட்டு அகெயின் நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பூரிக்கு நல்லா ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் பூரியை போட்டுட்டு நல்லா கண்டினியூஸாக அமுக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஏர்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகி நல்லா புசு புசுன்னு பூரி வரும். அன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.